கடன் அன்பை முறிக்கும் என்பார்கள். ஒருவருக்கு திரும்ப செலுத்த வேண்டிய பணத்தை செலுத்த முடியவில்லை என்றால் அவன் தற்கொலைக்கு தூண்டப்படுகிறான். அப்படி கடனால் சிக்கி தவித்த சகோதரர் ஈஸ்டர் ராஜாவின் உண்மை சாட்சி. ஒரு சிறு வியாபாரம் பண்ணி கொண்டு வந்தேன். அந்த வியாபாரத்தில் சில லட்சங்கள் வரம்புக்கு மீறின கடன் ஆகிவிட்டது. 2 லட்ச ரூபா முதல் போட்டு கடை வச்சுருந்தோம். கடை வச்சு 15 லட்ச ரூபா 17 லட்ச ரூபா கடன் ஆகிடுது. அந்த வியாபாரங்கள் வேண்டாம், நம்மளால் இதை சமாளிக்க முடியாதுன்னு அந்த கடையை நாங்கள் எடுத்துகிட்டு வேறு வியாபாரத்துக்கு வந்துட்டோம். 17 லட்ச ரூபா கிட்ட கடன் இருந்தது. ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியாக எங்களுடைய நகைகளை விற்று நாங்கள் கடனை மறைச்சிடலாம்னு மாறிடலாம்னு நினச்சோம். ஆனால் நகைகளை விற்க போகும்போது விற்க முடியவில்லை. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் பாலெண்ணெய் கிளச்சுண்ட ஜெப கோபுரத்துக்கு வந்திருந்தாங்க. வந்திருக்க பொழுது அவங்கள பார்த்து நாங்கள் குடும்பமாக ஜெபித்த பொழுது அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, எதையும் இழந்து போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதே வருஷத்தில் அந்த வருஷத்தில் வந்திருக்கும் பொழுது நாங்கள் ஒரு லெட்ரு எழுதி கொடுத்து அவங்க கையில் கொடுத்தோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி லெட்ரு போட்டிருந்தாங்க. இந்த லெட்ரு கிடச்சிது. இந்த காலகட்டத்தில் அந்த நகையை 2 முறை நாங்கள் விற்க கொண்டு போனோம். ஆனால் விற்கிறதுக்கு போன இடத்துல விற்க முடியவில்லை. காரணம் என்னன்னா, அண்ணன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எதையும் இழந்து போகக்கூடாதுன்னு சொன்னதுனால ஆண்டவர் அதுக்கு எங்களுக்கு அனுமதிக்கலை. நாங்கள் அவ்வளோ கடனையும் மாற்றி கொடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஒரு பைசாவும் நாங்கள் யாருக்கும் கடன்படா அந்த கொடுத்துப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அதே வேளையில் நாங்கள் எந்த ஒரு பொருளையும் இழக்காமல் கர்த்தர் எங்களுக்கு அத்தனை காரியங்களையும் எங்களுக்கு ஜெயித்து கொடுத்தார். அந்த அண்ணன் அவங்க கைப்பட எங்களுக்கு ஒரு லெட்ரு எழுதி அனுப்பியிருந்தாங்க. அதில் எழுதியிருந்த மாதிரி, உங்களுடைய கடன் பிரச்சனைக்காக நான் செபிக்கிறேன், சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார், ஒரு வழியை திறப்பார்னு சொல்லியிருந்தார். அதே போல் சகரியா 9:12 சொல்லியிருந்த வசனத்தின்படி, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு தருங்கள், ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்ன அந்த வசனத்தை வச்சு எழுதியிருந்தாங்க. அந்த வசனத்தின்படியே கர்த்தர் அந்த ஆண்டில் எங்களுக்கு சில லட்சங்களை நாங்கள் இருப்பு வைக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை போன்று கடன் பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறதா இருந்தால் இயேசு அழைக்கிறார். ஊழியத்துக்கு உங்களால் முடிஞ்ச ₹1, ₹2 கொடுங்க. ஆண்டவர் அதற்கேற்ற பலனை நிச்சயமாக உங்களுக்கு தருவார். உங்கள் கடன் பிரச்சனைக்கு முடிவை தருவார். ஏன்னா என்னால் முடியாத பிரச்சனை எனக்கே தெரியும், இந்த கடன் பிரச்சனை முடியாது, ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வருத்தங்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் அந்த செபிக்க ஊழியத்தோடு கூட இணைஞ்சிருக்க வழி கொடுத்தனால அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்தார். அதே கிருபை உங்களுக்கு தருவார். வந்துட்டாரு ஐயா, இந்த வருஷம் நல்லா விளைச்சலுங்க ஐயா. ஓ, ரொம்ப சந்தோஷம்பா ஐயா. மொத்தம் 12 பேர் வேலைக்கு வந்திருக்காங்க ஐயா. காலையில நீ சொன்ன உடனேயே பணத்தை கவர்ல ரெடி பண்ணி வச்சிட்டேன்பா. ஐயா, ஒரு கவர் எக்ஸ்ட்ரா இருக்குங்க ஐயா. ஓ, அது ஜீசஸ் கால்ஸுக்கு கொடுக்க வேண்டியதப்பா. இது ஜீசஸ் கால்ஸுக்கு ஐயா? தம்பி, என்னுடைய வருமானத்துல ஒரு பங்கை ஜீசஸ் கால்ஸ் ஊழியத்துக்கு காணிக்கையா கொடுக்க ஆரம்பிச்சேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் 1000 மடங்கு அறுவடையும் கொடுத்திருக்காரு, செழிப்பாவும் வச்சிருக்காரு. நீயும் கொடுத்து பாரு தம்பி. ஆமாங்க, நீங்க கூட உங்களோட தொழில் வேலை எதுவா இருந்தாலும் அந்த வருமானத்துல வரும் ஒரு பங்கு இல்லனா ஒரு நாள் ஊதியத்தை கோடிக்கணக்கானோருடைய கண்ணீரை துடைக்கும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் உள்ள வணிக ஆசீர்வாத திட்டம் அல்லது வேலை ஆசீர்வாத திட்டத்தில் சேர்ந்து உங்கள் காணிக்கையை கொடுத்து தாங்குங்க. இந்த குடும்பம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை போல இறைவன் இயேசு உங்களையும் உங்கள் தொழிலையும் ஆசீர்வதிப்பது உறுதி. இப்பொழுதே உங்கள் அருகாமையில் உள்ள ஜெப கோபுரத்திற்கு நேரில் சென்றோ அல்லது www.jesuscalls.org என்ற வெப்சைட் மூலமாகவோ உங்கள் மொபைல் போனில் உள்ள ஜிபே, போன்பே போன்ற செயலிகள் மூலம் jesuscalls@indus என்ற UPI ஐடி மூலமாகவோ இந்த நிமிடமே அனுப்பி தாங்கலாம். மறந்துடாதீங்க, நீங்க தாங்கும்போது கர்த்தர் உங்க களஞ்சியங்களிலும் நீங்க கையிடும் எல்லா வேலைகளிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார்.